வணக்கம். வீட்டில் மயங்கி விழுந்த மு.க.ஸ்டாலின் குடும்ப பிரச்சனை அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அவரது மருமகன் சபரீசன் அவர்கள் கடுமையான கோபத்துடன் நேற்று இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார். குறிப்பாக எனது ஒட்டுமொத்தமான எதிர்காலத்தை சிதைத்து விட்டீர்கள் என்றும், கிட்டத்தட்ட பனையூரில் நடத்தப்பட்ட விமான நிலையம் திமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ரத்து செய்துவிட்டார். இதனால் சபரீசனுக்கு 2500 கோடி ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய நஷ்டம். திமுக 2021 ஆட்சி அமைந்தது என்றால் 90% வேலை செய்தது சபரீசன் தான். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியலுக்கு மிகப்பெரிய அளவிலான விமர்சகர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும். ஆனால் 2026 மு.க.ஸ்டாலின் அவர்கள் சபரீசன் அவர்களது பேச்சை கேட்கவில்லை. சபரீசன் நடத்தக்கூடிய பெண் நிறுவனத்திடம் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த தரவுகள் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் அப்படிப்பட்ட தரவுகள் கிடையாது. தமிழ்நாட்டில் முழுவதுமாக விஜய் அவர்களது அலை இருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. 3வது இடத்தில் தான் நாம் இருக்கின்றோம். கூட்டணிகளை 25 கூட்டணிகளை அமைத்தால்தான் நாம் 2வது இடத்திற்கு வர முடியும் என்று கூறியிருப்பார். அதேபோல் விஜய் அவர்களது அலை என்பதை மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்பவில்லை. அதே சமயம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 25 கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் சபரீசன் அவர்கள் சொன்ன அந்த முக்கியமான கோரிக்கையை மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வயது வந்த மூத்த நிர்வாகிகளை எம்எல்ஏக்களாக மீண்டும் தேர்வு செய்ய வேண்டாம், இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும், எந்தெந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும், அரசியலில் எப்படி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், அரசியல் வியூகங்களை நான் வகுத்து கொடுக்கின்றேன் என்பதையெல்லாம் சபரீசன் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பேசியுள்ளார். ஆனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதை எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல், நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களை நாம் கைப்பற்றிவிட்டோம், புதுச்சேரியுடன் சேர்த்து, பயப்பட தேவையில்லை, விஜய் அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, அதிகபட்சம் 5 தொகுதிகளை மட்டும்தான் விஜய் அவர்கள் கைப்பற்றுவார் என்பதை எல்லாம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் கடுமையான கோபத்துடன் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அப்பொழுதே பேசியிருப்பார் சபரீசன் அவர்கள். 2026 விஜய் அவர்களது அரசியல் அலை என்பதை இளைஞர்களது மத்தியில், குழந்தைகளது மத்தியில், பெண்களது மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. நீங்கள் அரசியல் வியூகங்கள் எனது பேச்சை கேட்காமல் களத்தில் போட்டியிட்டால் விபரீதமான நிலைமை உருவாகும் என்பதை அப்பொழுதே எச்சரிக்கையும் செய்தார். ஆனால் தனது கலைஞர் காலத்தில் இருந்து பயணித்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்காமல் இருப்பது கடினமான சூழல், ஆகையால் நான் உனது பேச்சை கேட்க மாட்டேன் என்று கலைஞர் அவர்களது மகனாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவை எடுப்பதாக பேசியிருப்பார் சபரீசன் அவர்களிடம். சபரீசன் அவர்களும் வேறு வழியில்லாமல் சம்மதம் தெரிவித்து சென்றிருப்பார். ஆனால் இப்பொழுது தேர்தல் தோல்வி முழுவதுமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்த போதிலும், திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட போதிலும், பெண் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக மாறியதும், திமுக இதன் மூலம் மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற முடியாமல், சட்டப்பேரவையில் வயதானவர்களால் அரசியல் செய்ய முடியாமலும் மிகப்பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக இனி ஆட்சிக்கு வருவது மிகப்பெரிய கடினம். தமிழ்நாட்டில் திமுக ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய நிலைமையிலும் உருவாகியுள்ளது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சபரீசன் அவர்கள் நேற்று வீட்டிற்கு சென்று மு.க.ஸ்டாலினிடம், நான் அன்றே கூறினேன், எனது பேச்சை கேட்க மாட்டேன்ட்டு சொல்லிட்டீங்க, இனியும் உங்களது பேச்சை கேட்டு நான் செயல்பட்டால் என்னை சிறையில் அடைத்து விடுவார்கள், அந்த அளவிற்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு வார்த்தை அன்றைக்கு நான் சொன்னதை பேசியிருந்தால்
கேட்டிருந்தால் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு 2வது முறை நீங்கள் ஆட்சியில் இருந்திருப்பீர்கள் என்று சபரீசன் அவர்கள் அதிகமாக மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் வீட்டிற்கு சென்று பிரச்சனை செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் இரவு மாத்திரை சாப்பிடாத காரணத்தினால் சற்று மயங்கி விழுந்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உடனடியாக மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது அவருக்கு சிகிச்சையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. பரந்தூர் விமான நிலையத்தில் சுமார் 2000 கோடி வரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் பெரும் நிறுவனங்களிடம் பேரம் பேசி நிலங்களை விற்பனை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஆனால் தற்பொழுது தாவேகாவின் ஆட்சியில் அந்த டெண்டர்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு நிலங்கள் கையகப்படுத்தியதல் அனைத்துமே தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு இழப்பு சபரீசனுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் சபரீசன் அவர்கள் இனி அரசியலில் தலையிட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் பலமுறை ஏவா வேலு, கே.என். நேரு, பொன்முடி, சேகர் பாபு இவர்களது பேச்சை கேட்காதீர்கள், அவர்கள் வயதானவர்கள், அரசியலில் முதிர்ச்சியடைந்தவர்கள் என்று அவர்களை நினைக்காதீர்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது முற்றிலும் வேறுபட்டது. இளைஞர்களது மத்தியில் திமுக மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பதை எல்லாம் சபரீசன் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் அவரது பேச்சை கேட்காமல் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவரது சுயேட்சையாக அவரது தன்னிச்சையான முடிவின் காரணமாக தேர்தலில் போட்டியிட்டு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடையக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தற்பொழுது மாறிவிட்டது. இனியும் மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையெல்லாம் சபரீசன் அவர்கள் பேசிவிட்டார். சமீபத்தில் கூட உதயநிதி அவர்களை வீடு புகுந்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கும் தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் இளைஞர்கள் போராட்டம் நடத்தவில்லை, சாதாரண போராட்டமாகத்தான் மாறியது. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திமுகவிற்கு ஆதரவாக இல்லை, பெண்கள் ஆதரவாக இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை கூட்டணியும் தற்பொழுது திமுகவிற்கு இல்லாத காரணத்தினால் இனியும் உங்களால் முதல்வராக வர முடியாது, இனியும் உங்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையாது என்று சபரீசன் அவர்கள் கோபத்தில் கூறியதால் அதிர்ச்சியடைந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் திணறியுள்ளார். மருமகனிடம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை அதிகரிக்காமல் இருப்பதற்காக பேசுவதையும் தவிர்த்து விட்டார். மேலும் மாத்திரை உட்கொள்ளாத காரணத்தினால் சிறிய மயக்கத்துடன் அவர் வீட்டிலே விழுந்துள்ளார். இதனால் திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். ஏனென்றால் ஆளும் கட்சியாக இருந்த திமுக யாரால் தோல்வி என்று பார்க்கும் பொழுது திமுகவின் முன்னாள் மாஜி அமைச்சர்களால் தான் தோல்வி என்று சபரீசன் அவர்கள் பேசியது பரபரப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. சபரீசன் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட மாட்டாது என்று முதல்வர் விஜய் அவர்கள் கூறியதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அவர் பேசியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.